அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறை வார்த்தை நமக்கு இறைவன் கடுமையாக கொடுத்தாலும் எதற்காக நாம் வேற்று வழியில் செல்லாதவாறும் பொன்னும் பொருள் மேல் ஆசை வைக்காதவாறும் இன்று உள்ளது எதுவோ அது நமக்கு என்ன தேவையோ அது போதும் என்று நாம் நினைக்கும்படியே அவர் நம்மளை திருத்துகிறார், கண்டிக்கிறார், நம்மளை நிறைவாக வழி நடத்துவதற்காக. அதனால் அவர் எதை சொன்னாலும் நமக்கு நன்மையே செய்வார், நன்மையானதே நமக்கு தெளிவுபடுத்துவார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் தான் நம் வாழ்க்கையே இருக்கிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து அதிகாரம் 18 இறை வார்த்தை 4 மற்றும் 7 முடிய. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே, பாவம் செய்யும் உயிரே சாகும். அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான், அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதாவது அவர் சொன்னது போல எல்லா உயிரும் இறைவனுக்கு தான் சொந்தம், இல்லையா? எப்போ போகும் எப்போ உயிர் போகாதுன்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் நாள் குளித்திருப்பார். ஏன்னா பிறப்பும் இறப்பும் அவருக்கு சொந்தம். ஆனால் இப்போ பிறப்பை தான் முன்கூட்டியே நம்ம விஞ்ஞானத்தின் மூலமாக, இல்லையா, ஒரு சிசேரியன் பண்ணி எடுத்துடுறாங்க அவங்க. ஆனால் இறப்பது இறைவன் சித்தம்தான். என்ன மருத்துவர்களாக இருக்கட்டும், ஆனால் இறைவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நடக்கும். அதான் சொல்கிறாரு, அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கும் அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தாலும். அதை நம்ம கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறார் இறை வார்த்தையின்படியே. அதை கொடுத்தவங்க இழந்து போக மாட்டாங்கல்ல. வாங்கியோ வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, கொடுக்க வேண்டாம்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பார் பாருங்கள். வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு மேல் வட்டி வாங்காமலும். எப்படின்னா, அதிக வட்டி வாங்குறாங்களா? இப்போ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான வட்டி நடமாடுது. ஆனால் அதில் ஏழை பாளைகள் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க, இல்லையா? ஆனால் குறைஞ்ச வட்டி வாங்கிட்டு ஏமாற்றிட்டு கொடுக்க முடியாமல், வட்டிக்கு தானே கொடுத்தோம் நாங்கள் அப்படின்னு, வட்டி தானே கொடுத்தோம் நாங்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எந்த நிலையில் கொடுத்துருப்பாங்க, எப்படி வாங்கியிருப்பாங்க, இல்லையா? அதையெல்லாம் நினைக்கணும்ல. அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய நியமங்களை நீ கடைபிடித்து அதன்படி நீ ஒழுகி இருந்தால் கண்டிப்பாக நீ நிறைவாக இருப்பாய். அப்போ நீ நீதிமான் தான். நீ ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். ஆனால் வாங்கிய கடனை நீ கொடுக்காமல் இருந்து, அதாவது அப்படி சொல்கிறார்ல, கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து, அப்போ திருப்பி கொடுக்காமல் இருக்கும்போது நீ என்ன ஜெபம் ஜெபிச்சாலும் அங்கே கேட்கப்படாது. இப்போ வாங்கினவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 4 பேர் பரிந்துரை பண்ணுவாங்க. வட்டிக்கு தானே கொடுத்தாங்க, வட்டிக்கு கொடுத்தாங்களே, இவங்க கேட்டு அது கிடச்சிச்சில்ல, அப்போ அதை கொடுக்கணும்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்கள்? அப்போ வட்டிக்கு கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்போது நாம் எதை வாங்கினோமோ அதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இறைவனுடைய கணக்கில், உங்கள் கணக்கில் நிறைய ஏறும். என்னது ஏறும்? பாவ கணக்கு ஏறும். அப்போ நீங்கள் நீதிமான் இல்லை. என்னடா, அவருடைய நீதிகளையும் நெறிகளையும் நீங்கள் கடைப்பிடிக்கலை, அந்த கட்டளையின்படி நீ நடக்கலை. அப்படி நடந்திருந்தால் நாம் நீதிமான், நிறைவாக வாழ்வோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் சொல்லலை, இந்த இறைவார்த்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது அதில் உள்ள உண்மைகள் நமக்கு தெரியும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். இப்போ நம்ம நல்லா இருப்போங்க, பிறட்ட கடன் வாங்கியிருக்கோம், கொடுக்கல, அவங்க யாரும் கேட்கலை, அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம நல்லா இருப்போம், அந்த பிரச்சனை இல்லை நமக்கு அப்படின்னு இருக்கோம். அப்படி தானே? நம்மளை தட்டி கேட்க யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இறைவன் இருக்காருங்க. கொடுத்தவர்கள் சார்பில் அவர் கேட்பார் உங்களிடம் கணக்கு. அப்படி கணக்கு கேட்கும்போது எந்த நிலையில் இருக்கும்? யாருமே உங்களுக்கு இறங்காத வகையில் இருக்கும், இறக்கப்படாத வகையில் இருக்கும். அப்போ நாம் எந்த வகையில் இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், அதை ஒரு வினாடி நாம் சிந்தித்தோம் என்றால் நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கும் அல்லவா? அவருக்கு உண்மையாக இருந்து
அவரோடு நாம் ஒன்றித்திருந்தால் என்ன கடன் வாங்கினாலும் அடைப்பதற்கு அவர் வல்லமை தருவார். நம் உழைப்பின் பயனை உண்ணும்படி அவர் ஆசீர்வதிப்பார். கடன் இல்லாதவங்க யாருங்க சொல்லுங்கள்? அதான் சொல்கிறார், பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தெடுத்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்திருந்தாலும் அவருடைய நீதி நெறிகளை நாம் கடைபிடித்திருந்தாலும் நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு. நாம் நீதிமான் போல் வாழ்வோம் என்று அவர் சொல்கிறார். நாம் நீதிமானா இல்லையா? நாம் தான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் இம்மக்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மோடு இணைந்து நடப்பவர்களுக்குமே மலைபோல் கடன் சுமை ஆண்டவரே, அதை அனைத்து நீர் பணிபோல் விலக்கி கொடுக்க வேண்டும். உம்மிடம் கேட்டு கொடுத்துமே சிக்கலில் மாட்டிக்கொண்ட மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதனால் அவர்களையும் அந்த சிக்கலில் இருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் சொல்லி கொடுத்ததெல்லாம் இறைவன் சொன்னார் கொடுக்க சொல்லி என்று சொல்லுகிறார். ஆமாண்டவரே, ஆனாலும் அதிலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாதவாறு துயரத்தில் இருக்கிறார்கள். அந்த துயரத்தின் மத்தியிலும் உம்மையே சார்ந்து வாழும்போது நீர் அவர்களுக்காக வழக்காட வருவீர் என்பது தெரியும் ஆண்டவரே. அதனால் நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். உம்முடைய விசுவாசிகள் மலைபோல் கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு அதை அனைத்தையும் பணிபோல் விலக்கி கொடுக்கவும் அவர்கள் உழைப்பின் பயனை அவர்கள் உண்ணும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளை நிறைவுபடுத்திய கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.